வாடாடி நான் வரலடி வந்தாதானே நான் போய் வாடா நீ போய் குளிக்க ஆரம்பி வீட்டுல யாருமே இல்ல நான் உள்ள நான் விட்டுடா என்ன விட்டு பூர்ணிமா இல்லாதனால மாயா உனக்கு கிடைச்சிருக்கா இல்லன்னா இந்த அம்மா வந்து இப்படி உட்காந்துட்டாலும் உட்காருவேன் கிச்சிட்டு தான் அடுத்து வேலை பார்ப்போம் பேசுறா ஒரு பேச்சு உள்ள உட்காருவேன் போய் கார் வர அவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ்ல இருக்கு பொண்ணு கொடுவாங்க நான் நாளைக்கு எலிமினேட் ஆகும் ஒரு நாளைக்கு நாமினேஷன் என்ன சரி போய் வாஷ் பண்ணி மாயா எல்லாம் ட்ரே பாஸ்கெட்டா இருக்கு பாக்கி இது அப்படியே கவர் அள்ளி போட்டு எடுத்து வைக்கிறோம் அப்படி ஏதாவது எல்லாமே பெட் மேல வச்சிருக்கேன் புரிய கூட வேண்டாம் பூர்ணிமா மாதிரி வச்சு கொடுங்க பூர்ணிமா எப்படி தெரியுமா வச்சு கொடுத்தா எடுத்து வச்சா போதும் அந்த மாதிரி பேக் பண்ணு பூர்ணிமா அம்மா ஐயோ கலவ போறாங்க பாட்டு பாடுங்க வச்சனா ஒரு பாட்டு பாடுங்க காட்டு பயலே கொஞ்சி போடா என்ன ஒரு காட்டி போய் அம்மா எதுக்கு நீ காட்டு பயலே அந்த பாட்டு அண்ணா பேர் மேக்கப் ஃபைனலாக பிக் பாஸோட இறுதி வாரத்துக்கு வந்துட்டோம். ஸோ பிக் பாஸோட டைட்டில் வின்னராக யார் ஆக போகிறாங்க? மாயாவா, அர்ச்சனாவா, தினேஷா? இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் ஓட்டமாக ஓடிக்கிட்டே தான் இருக்குது. பட் தினேஷ் என்ன சொல்கிறாருன்னா, விசித்ரா வந்து டைட்டில் வின்னர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தவங்கள சொல்லிகிட்டு இருக்காங்க. மக்களே, உங்களுக்கு யார் டைட்டில் வின்னராக வந்தால் பிடிக்கும்? அர்ச்சனாவா இல்லை மாயாவா? அர்ச்சனாவா இருந்தால் அது மக்கள் ஓட்டாக இருக்கும். மாயாவா இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து விஜய் டெலிவிஷன் மற்றும் கமல் அவர்களோட ஓட்டாக மட்டும்தான் இருக்கும். இந்த முறையாவது மக்கள் ஓட் பண்ணுறவங்கள செலக்ட் பண்ணுவாங்களா, இல்லை இந்த முறையும் ஆஸ் யூஷுவல் அவங்களே ஒரு ஆளை செலக்ட் பண்ணிவிட்டு மக்களை ஓட் போடுங்கன்னு கத்திட்டு இருக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் பிக் பாஸ் சீசன் 7 வந்து ரொம்ப ஒஸ்ட்டான சீசன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.